அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம் நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலை முதல் மழை தீவிரமடைய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம் நோக்கி நகர வாய்ப்பு என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் விவரம். உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இருக்குது. அதாவது 3 மணி நேரத்திலேயே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இருக்கிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் வங்கக்கடலிலும் மத்திய வங்கக்கடலிலும் அதே போல வட தமிழ்நாடு மற்றும் தென் ஆந்திர கடலோர பகுதிகளிலும் இது நிலவக்கூடும் என்றும் நாளை பிற்பகல் இது மேலும் வலுவடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கும் நிலையில நாளை இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதற்கடுத்து 24 மணி நேரத்தில் இது மேலும் வலுவடையக்கூடும், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. தற்பொழுது இதனால் மழையினுடைய தாக்கம் எப்படி இருக்கும், இது எந்த திசையை நோக்கி நகரும், இதனால் தமிழகத்திற்கான மழை பொழிவு எப்படி இருக்கும் என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கும் நிலையில இது தமிழகத்தை நோக்கி நெருங்குவதற்கான அதிக சாதகமான சூழலானது இருக்கிறது. முக்கியமாக மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய பட்சத்துல இது தமிழகத்திற்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா சென்னையிலிருந்து நாகை வரை அந்த வட தமிழ்நாட்டினுடைய அந்த மாவட்டங்கள் அதே போல டெல்டா மாவட்டங்களிலும் இது ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். மேலும் சென்னைக்கு மழையினுடைய தீவிரம் அதிகமாகவே காணப்படும், அதி கனமழை வரை எதிர்பார்க்கலாம் என்றும் கூட கணிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை முதலேயே மழையினுடைய தீவிரம் என்பது படிப்படியாக அதிகரித்து மழையினுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் என்றும் அதாவது தகவலாக அது கணிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது புயலாக உருவாவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் கூட இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அது சென்னையை நோக்கி, அதாவது சென்னை தெற்கு ஆந்திர கடலோர பகுதி இதனை நோக்கி நகர்ந்து அங்கேயே நிலை கொண்டு இருக்கும் ஒரு சாதகமான சூழல் இருப்பதாகவும் அங்கேயே நிலை கொள்ளக்கூடிய ஒரு பட்சத்தில் சென்னைக்கு அதி கனமழை வரை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழகத்தை நோக்கி நெருங்கக்கூடிய ஒரு வேளையில் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என ஒரு நல்ல மழைப்பொழிவை இது கொடுக்கும் என்று